ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேரபோலா, எல்லிப்ஸ், ஹைப்பர்போலா போலா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பேரபோலா பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 10th ஸ்டாண்டர்டில் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கிராஃப் யூ ஷேப்பில் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்பேன். இட் இஸ் அப்வர்ட் டைரெக்ஷன், upward open parabola, it is downward parabola, right open, it is left open. ஸோ இந்த மாதிரி பேரபோலா நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேரபோலா எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த பேரபோலாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பேரபோலா மட்டும் இல்லை, எலிப்ஸ் அண்டு ஹைப்பர்போலாவையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரபோலா இருக்குது. அந்த பேரபோலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு அண்ட் லைன், ஒரு பாயிண்ட் இருக்குது அண்ட் லைன் இருக்குது. இந்த 2 லைன்ஸுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து ஒரு லைன் போடுறோம். இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம அனதர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இந்த டிஸ்டன்ஸ் அடுத்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த நமக்கு செலக்ட் பண்ணுற பாயிண்ட், இங்கே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு இப்படி நம்ம பாயிண்ட்ஸ், ஒரு லைன் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு செலக்ட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம ட்ரா பண்ணுற லைன், இந்த 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 பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இந்த 2 லைன்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நிறைய பாயிண்ட்ஸு செலக்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கர்வை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேரபோலான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் ஃபோக்கஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே சேம் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பாயிண்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த லைனில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற லைனை நம்ம பேரபோலான்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட்டு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ஃபோக்கஸ். இந்த லைனை டைரக்டர்ஸ்னு சொல்லுவேன். அதில் ஃபோக்கஸ் ஆஃப் த லைன், இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே லைன் இருக்குது. இந்த ஃபோக்கஸ் டைரக்டர்ஸ்க்கு பர்பண்டிகுலராக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைனாக இருக்கும். அந்த லைனை என்னென்னு சொல்லுவேன், ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்டர்ஸ், ஃபோக்கஸ்ன்றது இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு டைரக்டர்ஸ் அப்படின்றது இந்த லைனு. ஸோ இந்த லைனில் இருந்து இந்த டிஸ்டன்ஸு சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் L3, இங்கே ஒரு பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற பாயிண்ட்ஸை நம்ம ஒரு கர்வாக ஃபார்ம் பண்ணுறோம். அந்த கர்வ் தான் என்னது பேரபோலா. இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்னு சொல்லுவேன். இந்த லைனை டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த வேல்யூ 7 இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸுக்கும் இந்த வெர்டெக்ஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 7 இருக்குது அப்படின்னா இந்த வெர்டெக்ஸுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸும் 7ஆக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் நிறைய போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது அப்வர்ட் டைரெக்ஷன் பேரபோலாவாக இருக்குது. இட் இஸ் அப்வர்ட் டைரெக்ஷன் பேரபோலா. இந்த பாயிண்ட்டை நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்லுவேன். வெர்டெக்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் இட் இஸ் டைரக்டர்ஸ். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, பி வேல்யூவாக இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும், வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த பேரபோலா, இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பியாக இருக்குது. அப்போது நம்ம டைரெக்டாக இங்கே வேல்யூ என்ன சொல்லலாம், இங்கே சம் வேல்யூ, இங்கே 1 2 நீ கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு வேறு நேம் இருக்கும். இப்போ நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்க்கும்போது 1 2 3 4 ஒய் வேல்யூ 4ஆக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பார்க்கும்போது 1 2 3 4 4,4ஆக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் 4,4ஆக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, 1 நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் என்னவாக இருக்குது, 4,5
5. அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் என்ன லைனாக இருக்கும், எந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால y ஈக்குவல் டு என்ன வேல்யூவாக இருக்கும் 3. y ஈக்குவல் டு 3. தேர்ட் லைனில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லலாம், y ஈக்குவல் டு 3ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், கிவன் ஒரு பேரபோலா இருக்குது, அந்த பேரபோலாவில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ்க்கும் வெர்டெக்ஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே சேம் டிஸ்டன்ஸில் தான் டைரக்ட்ரிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஏன்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இது ஏ, இது பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ பியாக தான் இருக்கணும். இது 7 கன்சிடர் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ 7. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸ்க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வெர்டெக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் டைரக்ட்ரிஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க, வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஃபோக்கஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே சேம் மாடலில் நம்ம என்ன செய்யலாம், அனதர் ஒன் கவ் அப்வர்ட் டைரெக்ஷன் பார்த்தோம். இப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க ஒரு பேரபோலா பார்க்குறோம். அந்த பேரபோலாவில் வெர்டெக்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஹெச் கம்மா கே. இப்போது வெர்டெக்ஸுக்கும் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஸோ இங்கே என்ன எடுத்துட்டோம், ஃபோக்கஸ் கே ப்ளஸ் பின்னு எடுத்துட்டோம். இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சரியா, இங்கே வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால அப்போ இங்கே இருக்க வேல்யூஸில் டிக்ரீஸ் ஆகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு என்ன வேல்யூ ஆகிடும், கே வேல்யூ மைனஸில் வரும். இங்கே பி டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது, பி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த வேல்யூ அப்வர்ட் டைரெக்ஷனில் பியாக இருக்கும். இப்போ நீங்கள் டயக்ராம்லேயே பார்க்கும்போது இங்கே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்க 1 2 3 4 5, ஃபிஃப்த்து லைனில் டைரக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஃபோக்கஸ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, 1 2 3, 3க்கு நேராக ஃபார்ம் ஆகிருக்கு. இட் இஸ் என்ன பாயிண்ட் 3 4,3ன்னு சொல்லலாம். 4,3. அப்போ வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், 4,4. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சேமாக இருக்கும். இந்த டைரக்ட்ரிஸ்லேருந்து வெர்டெக்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்மளால் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே சேம் கான்செப்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட்டு ரைட் ஓப்பன் லெஃப்ட் ஓப்பன் பேரபோலாவுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே இந்த ரைட் ஓப்பன் பேரபோலா இருக்குது. அந்த ரைட் ஓப்பன் பேரபோலாவில் ஃபோக்கஸ் வேல்யூ வெர்டெக்ஸ் வேல்யூ ஹெச் கம்மா கே, ஃபோக்கஸ் வேல்யூ இந்த சைடு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எக்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ். ஸோ நம்மளுக்கு ஃபோக்கஸில் எக்ஸ் வேல்யூ ஹெச் ப்ளஸ் பி. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க வேல்யூ இங்கே கிவன் வேல்யூ 5ஆக இருந்துச்சு அப்படின்னா பி வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்குது, நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸில் இந்த பாயிண்ட்டு எக்ஸ் வேல்யூ 5ஆக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்குது அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் 2 சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். அதே சேம் டிஸ்டன்ஸ் இங்கே இந்த வெர்டெக்ஸில் இருந்து 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ 7ஆக இருக்கும். ஸோ கான்செப்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பேரபோலா இருக்குது, பேரபோலாவோட வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது, இட் இஸ் 5,7. இட் இஸ் த ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ்க்கு வெர்டெக்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 2 யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடலாம், 7,7. டைரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம், அதே சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 7 சொல்லுவோமா, இல்லை இதிலேருந்து 500 பாயிண்ட்லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வெர்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டா ஃபோக்கஸ்னால் என்னென்னு தெரியும், டைரக்ட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியும். ரைட் ஓப்பன் லெஃப்ட் ஓப்பன் அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி இஸ் த ரேஷியோ பிட்வீன் the distance from your point on the given conic section
to its focus and the perpendicular distance from the point at the nearest directrix. இப்போது பேரபோலா இருக்குது. பேரபோலாவில் ஒரு ஃபோக்கஸ் தெரியும் அண்ட் டைரக்ட்ரிஸ் லைன் தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே இருக்க பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இங்கே இருக்க வேல்யூ இங்கேருந்து இருக்க டிஸ்டன்ஸும் நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிஸ்லேருந்து ட்ரா பண்ணுற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இந்த வேல்யூவும் it is L1, it is also consider L2. L1 and L2, L1 value is equal to L2 வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த எசென்ட்ரிசிட்டி இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, L1 டிவைடட் பை L2ன்ற ரேஷியோவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எசென்ட்ரிசிட்டி. சரியா? இப்போது L1 பை L2 நம்ம எசென்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். L1 இஸ் கிரேட்டர் தென் L2வாக இருக்குது. or E value equal to 1, eccentricity value 1 இருந்துச்சுன்னா it is form a parabola. E is less than 1, 1 விட smallest value இருக்கு அப்படின்னா it's form a ellipse. E value greater than 1 இருந்துச்சு அப்படின்னா it form a hyperbola. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த L3 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, பேரபோலா ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த வேல்யூவோட ரேஷியோ கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலாவா எலிப்ஸா அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது அந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எசென்ட்ரிசிட்டி தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம பேரபோலாவோட ஃபோக்கஸ் தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேரபோலாவோட டைரக்ட்ரிஸ் தெரிஞ்சிட்டேன், வெர்டெக்ஸ் தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டின்னு என்னென்னு தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேரபோலா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன பேரபோலா, ரைட் ஓப்பன் பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இதில் கே அண்ட் ஹெச் நம்ம என்னென்னு சொல்லுவோம், K and H vertex of the parabola. Y minus K whole square, it is the right open parabola. Right open parabola what a general equation y minus K whole square equal to 4a into x minus h. இதுவே vertex வேறு ஏதோ பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஆரிஜினில் டச் பண்ணி இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் ஆரிஜினையே இப்படி டச் பண்ணி போகுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லலாம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 4ax இருந்துச்சு, இல்லை ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் இருக்குது அப்படின்னா அது என்ன பேரபோலாவாக இருக்கும், ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்கும். இந்த ரைட் ஓப்பன் பேரபோலாவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ ஃபோக்கஸ் என்ன கிடச்சிருச்சு, எக்ஸ் ப்ளஸ். இப்போது இந்த லைனை கன்சிடர், இட் இஸ் த டைரக்ட்ரிஸ். இந்த லைனை டைரக்ட்ரிஸ், இட் இஸ் த வெர்டெக்ஸ். இது அனதர் பாயிண்ட் ஃபோக்கஸ். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் ஹெச் கமா கேவாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், ஹெச் ப்ளஸ் ஏ. இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கே 2 இருக்குன்னா 5 ப்ளஸ் ஏ கமா கே. நெக்ஸ்ட்டு இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனோட இந்த லைன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லலாம். இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது என்ன பாயிண்ட்டாக இருக்கும், ஏவை சப்ராக்ட் பண்ணுற வேல்யூவாக இருக்கும். எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுற, ஹெச்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போது இப்படி ஒரு லைன் இருக்குது. லைனில் 1 2 3 4 5 இருக்குது. இங்கே டைரக்ட்ரிஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பேரபோலாவோட வெர்டெக்ஸ் இருக்குது. இப்படி பேரபோலாவோட வெர்டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோக்கஸ் இருக்குதுன்னு நீ கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லுவேன், இங்கேருந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது y ஈக்குவல் டு 2ன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் என்னென்னு சொல்லுவேன், இங்கே y வேல்யூ என்னவா இருக்குது, 4ஆக இருக்குது. எக்ஸ் வேல்யூ 4.
இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூவாக இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த கான்செப்டில் தான் நம்ம இங்கே வேல்யூ சொல்லியிருக்கோம். வெர்டெக்ஸ் ஹெச் கமா கே, ஃபோக்கஸ் ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே அண்ட் டைரக்ட்ரிஸ் ஹெச் மைனஸ் ஏ. ஸோ இதில் வெர்டிசஸ் தெரியும், ஃபோக்கஸ் தெரியும், ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றது என்ன, ஃபோக்கஸையும் வெர்டெக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அனதர் லைன் டைரக்ட்ரிஸ் ஆன் த வெர்டெக்ஸில் நம்ம ட்ரா பண்ணுற லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றது ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஒய் ஈக்குவல் டு கே. எந்த லைனு, இந்த லைன் ஒய் ஈக்குவல் டு கே. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் ஜாயின் பண்ணுற லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு கே. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் அ டைரக்ட்ரிஸ். இப்போது வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டைரக்ட்ரிஸ் இருக்கிறதுனால ஹெச்லேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். வாட் இஸ் லேட்டஸ் ரெக்டம்? லேட்டஸ் ரெக்டம் அப்படின்றது இப்போது இட் இஸ் த பேரபோலா, இட் இஸ் த ஃபோக்கஸ்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுற கார்டு பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். இப்போது இந்த கர்வோட 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம், 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம், இட் இஸ் த கார்டுன்னு சொல்லுவேன். அந்த கார்டு எதில் பாஸ் ஆகுது, ஃபோக்கஸில் பாஸ் ஆகுது. அந்த லைனை நம்ம லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லுவோம். அந்த லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவேன், 4ஏன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஓப்பன் பேரபோலாவாக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேஷன் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இதுக்கும் சேம் கண்டிஷனே தான். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இட் இஸ் ஒய் ஆக்சிஸ், இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், லெஃப்ட் ஓப்பன் பேரபோலா. இந்த பேரபோலாவில் இருந்து டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இட் இஸ் ஹெச் கமா கே. இப்போது இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இந்த சைடு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, ஸோ ஃபோக்கஸோட எக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு போகும் அண்ட் டைரக்ட்ரிஸோட எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போது இட் இஸ் த சென்டர், இது என்னது, இட் இஸ் ஃபோக்கஸ், இட் இஸ் y ஈக்குவல் டு கே. ஃபோக்கஸையும் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, தட் இஸ் y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், y ஈக்குவல் டு கே. நெக்ஸ்ட் இட் இஸ் டைரக்ட்ரிஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ அண்ட் 4ஏன்றது லேட்டஸ் ரெக்டம். அதே மாதிரியே நம்மளுக்கு அப்வர்ட் டைரெக்ஷன் டயக்ராம் தெரியும். இதோட ஜென்ரல் ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இப்போது நம்மளுக்கு கொஷினில் என்ன தெரியும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரைட் ஓப்பன் பேரபோலா. நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இங்கே ஒய்க்கு பதிலாக நீங்கள் வெர்டெக்ஸ் y மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு மைனஸ் 4ax ஃபார்மில் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஓப்பன் பேரபோலா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, இட் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன் பேரபோலா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay இருக்குது அப்படின்னா டவுன்வர்ட் ஓப்பன் பேரபோலா. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போர்ட் டைரெக்ஷன் பேரபோலாவா, ரைட், நீ நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுட்டு டைரக்ட்ரிஸ் மேலே இருக்கா கீழே இருக்கா வெர்டெக்ஸில் இருக்கா வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படின்னாவே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லா சம்முக்குமே அப்போர்ட் டைரெக்ஷனாக இருந்தாலும் சரி, டவுன்வர்டாக இருந்தாலும் சரி, ரைட்டு லெஃப்ட் எந்த ஓப்பன் பேரபோலாவாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் 4a வெர்டெக்ஸ் ஹெச் கமா கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் ஜாயின் பண்ணுற லைன்
எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கோ அந்த பேரலல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலிப்ஸ். இட் இஸ் அ எலிப்ஸ். இப்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? நம்ம கன்சிடர் பண்ணுற சென்டர் ஒரு இந்த எலிப்ஸோட சென்டர் எங்கே இருக்குது? எலிப்ஸ் சென்டர், இட் இஸ் எலிப்ஸ் சென்டர். ஸோ இதை ஹெச் கம்மா கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இட் இஸ் ரைட் ஓப்பன் பேரபோலா, இது லெஃப்ட் ஓப்பன் பேரபோலா. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு போடும்போது நம்மளுக்கு ஒரு எலிப்ஸ் கிடைக்குது. ஸோ ரைட் ஓப்பன் பேரபோலாவாக இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், லெஃப்ட் ஓப்பன் பேரபோலாவாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ்க்கும் வெட்டெக்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் வெட்டெக்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ் இங்கே 2ஆக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவும் 2ஆக இருக்கும். சப்போஸ் இங்கே 4ஆக இருந்துச்சுன்னா இது 4ஆக இருக்கும். ஸோ டைரக்ட்ரிக்ஸு சம் டிஸ்டன்ஸில் அவுட் சைடில் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் 2ஆக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும், 4ஆக இருந்துச்சுன்னா அதுவும் 4ஆக இருக்கும். அண்ட் தென் இங்கே ஒரு வெட்டெக்ஸ் இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வெட்டெக்ஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் அண்ட் வெட்டெக்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் 2, 4ஆக இருந்துச்சுன்னா 4. இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஒரு பேரபோலா கிடச்சிருச்சு. இப்போ அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு 2 டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், 2 ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எலிப்ஸில் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர். இப்போ எலிப்ஸ்னாவே நம்ம பார்த்துருக்கோம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு பி 2bன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கேருந்து எக்ஸ் வேல்யூ இட் இஸ் பி, இட் இஸ் ஆல்சோ பி. இந்த எக்ஸ் வேல்யூ டோட்டல் வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த வேல்யூவை ஏஏ. இப்போது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம மேஜர் ஆக்சிஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், இந்த வேல்யூவை மைனர் ஆக்சிஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் ஹெச் கம்மா கே, சென்டர் ஹெச் கம்மா கே, இங்கே ஒரு சென்டர் இருக்குது. சென்டரை தான் நம்ம இந்த டயக்ராமில் ஹெச் கம்மா கேன்னு சொல்லுவோம். அந்த பேரபோலாவில் என்ன சொல்லியிருந்தோம்? வெர்டெக்ஸ் ஹெச் கம்மா கே சொல்லியிருந்தோம். இங்கே சென்டரே ஹெச் கம்மா கே. ஹெச் கம்மா கே இங்கேருந்து இருக்க டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம சென்டரில் இருந்து ஃபோக்கஸ் இருக்க டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். இங்கே சி டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இங்கே சி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது 5ஆக இருந்துச்சுன்னா 5 ஹெச் சி வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 - 2 3. இங்கே 5 + 2 7. ஹெச் ப்ளஸ் சி அண்ட் ஹெச் மைனஸ் சி. ஸோ கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு டயக்ராமில் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதோட வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே மேக்ஸிமம் ஆக்சிஸ் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸோட சம் வேல்யூவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வெர்டெக்ஸ் கிடைக்கும். 2 வெர்டெக்ஸ் இருக்குது. சரியா? இப்போது இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? சென்டர் வேல்யூ ஹெச் கம்மா கே, வெர்டிசஸ் சம் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேல்யூ ஹெச் மைனஸ் ஏ கம்மா கே, ஹெச் ப்ளஸ் ஏ கம்மா கே. ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த சென்டரில் இருந்து சம் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து டிஸ்டன்ஸை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் சம் பார்க்கணும். ஓகேவா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த இப்போது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது மேஜர் ஆக்சிஸாக எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏ ஸ்கொயர் வேல்யூ இஸ் கிரேட்டர் வேல்யூ, பி ஸ்கொயர் வேல்யூ இஸ் த ஸ்மாலர் வேல்யூ. ஸோ என்ன தெரிஞ்சிட்டோம்? ஹெச் கம்மா கேன்றது சென்டர், ஹெச் மைனஸ் ஏ கம்மா கே, ஹெச் ப்ளஸ் ஏ கம்மா கேன்றது வெர்டிசஸ். ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? ஹெச் மைனஸ் சி பை கே, ஹெச் ப்ளஸ் சி பை கே. சம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ கனெக்ட் பண்ணுற வேல்யூக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. தட் இஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஈக்குவேஷன்
எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சி ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இது மேஜர் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க மேஜர் ஆக்சிஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க மேஜர் ஆக்சிஸ். இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸ் மைனஸ் ஹெச் பை பி ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எது கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதுதான் எக்ஸோட டினாமினேட்டராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கிரேட்டஸ்ட் வேல்யூ எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர் கோஎஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம சென்டர் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது, வெர்டெக்ஸ் இருக்குது. சென்டர் என்ன, ஹெச் கமா கே. பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம போட்டிருக்கோம், அது எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அண்ட் ஹெச் கமா கே மைனஸ் ஏ, ஹெச் கமா கே ப்ளஸ் ஏங்கிறது என்ன, அதோட வெர்டிசஸ். ஃபோக்கஸ் வெர்டிசஸ், அடுத்தது ஃபோக்கஸ், நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் பேரபோலா. எலிப்ஸோட வேல்யூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலான்றது ஒரு ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் பிரிட்ஜஸ் பார்க்கும்போது அதோட கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் நம்ம லைன் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி லைன் ட்ரா ஆகும். இதுதான் சென்டர்னு சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை சென்டர்னு சொல்லுவோம். இங்கே ஃபோக்கஸ் இந்த சைடு இருக்கும், ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். இது சென்டர். டைரக்ட்ரிஸ் அப்படிங்கும்போது நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஹெச் மைனஸ் சி, ஹெச் கமா கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட புக்கில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த எசென்ட்ரிசிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இதில் என்ன இருக்குது, ஃபோக்கஸ்னால் என்னன்னு தெரியும், டைரக்ட்ரிஸ்னால் என்ன தெரியும், எசென்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரியும். E equal to 1 இருந்துச்சுன்னா it is form a parabola. E less than 1 இருந்துச்சு ellipse. E greater than 1 இருந்துச்சுன்னா hyperbola. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு given equation ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f, that is x square term, xy term, y square term, x term, y term and constant term இருக்குது, ஈக்குவேஷனாக இருக்குது. அந்த ஈக்குவேஷனை பார்த்ததும் அது பேரபோலா ஃபார்ம் பண்ணுமா இல்லை எலிப்ஸா ஹைப்பர்போலாவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 0வாக இருந்துச்சுன்னா எசென்ட்ரிசிட்டி 1, தட் இஸ் பேரபோலா. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபார்ம் ஏ எலிப்ஸ். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபார்ம் ஏ ஹைப்பர்போலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், xy term, y square term, x term, y term, constant term இருக்குது ஈக்குவேஷனில். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, xy term xyயோட கோஎஃபிஷியன்ட் b, y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் c. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் யூஸ் பண்ணி நம்மளால் பேரபோலா ஃபார்ம் ஆகுமா, எலிப்ஸ் ஃபார்ம் ஆகுமா இல்லை ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆகுமான்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு எலிப்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதோட சென்டர் 0,0 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு இதில் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ்லாம் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். நீங்கள் உங்களோட நோட்டில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எலிப்ஸ் ஜென்ரல் ஃபார்மில் எழுதிட்டு இது சென்டர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றது ஆரிஜினில் பாஸ் ஆகிற சென்டராக இருக்க எலிப்ஸ். சப்போஸ் அதுவே வேறு இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.
இது என்னவா இருக்கும்? h, k சென்டராக இருக்க எலிப்ஸோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸோட ப்ளூரல் ஃபோகி. என்னென்ன ஃபோகி இருக்குது? ஏஇ மைனஸ் ஏஇ 0 ப்ளஸ் ஏஇ 0 ஃபோக்கஸ் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிஸ் அப்படிங்கும்போது 2 இருக்கும். இந்த சைடு 1 இருக்கும், இந்த சைடு 1 இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு minus a by e and y and also x equal to plus a by e. ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபோக்கஸ் 2 இருக்கும், அந்த ஃபோக்கஸ் 2 எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டைரக்டர்ஸ் 2 இருக்கும், டைரக்டர்ஸ் 2 ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு 2 வெர்டசஸ் a, 0 and a dash minus a, 0. லேட்டஸ் ரெக்டம்ன்றது இப்படி பேரபோலா இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸில் இருந்து போகிற கார்டு, ஃபோக்கஸ் வழியாக ட்ரா பண்ணுற கார்டை நம்ம லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லுவோம். அதோட லென்த் 2b² a. இதே தான் நம்ம எதுலேயும் சொல்லுவேன், இப்போ ஹைப்பர்போலாவிலையும் சொல்லுவோம். ஹைப்பர்போலாவிலையும் சேம் கான்செப்ட்லேயே தான் இருக்கும். இங்கே ஃபோக்கஸ் ஏஇ 0 மைனஸ் ஏஇ 0 வெட்டஸ் a, 0 மைனஸ் a, 0 and directress x equal to a by e and x equal to minus a by e. அதே மாதிரி தான் லேட்டஸ் ரெக்டமும் 2b² a தான். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த சம்மில் எலிப்ஸுக்கு பார்க்கும்போது எலிப்ஸுக்கு b² ஈக்குவல் டு a² மைனஸ் c²ன்னு சொல்லுவோம். எலிப்ஸுக்கு b² ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா a² மைனஸ் c². இதுவே ஹைப்பர்போலாவில் b² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஹைப்பர்போலாவில் b² ஈக்குவல் டு c² மைனஸ் a². இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எலிப்ஸுக்கு டைரக்டர்ஸ் எழுதியிருக்கணும், ஃபோக்கஸ் எழுதியிருக்கணும், நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் எழுதியிருக்கணும், லேட்டஸ் ரெக்டம் எழுதியிருக்கணும், b² ஃபார்முலா அதே மாதிரி ஹைப்பர்போலாவுக்கு எழுதியிருக்கணும். ஓகேவா?